Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் how to create multiple folders using Excel in a easy way. இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போலாம். இந்த எக்ஸல் பாருங்க, என்கிட்ட எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு டெடிகேட்டட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இங்கே 15-14 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க அப்படின்னும் போது நான் மேனுவலாகவே ஃபோல்டராக கிரியேட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் நினச்சி பாருங்க, ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 1000 ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக அப்படின்றது இம்பாசிபிள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த நேம்ஸை வந்து எக்ஸலில் வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபோல்டர்ஸாக கிரியேட் பண்ணிடலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸுக்கு எல்லாருக்குமே நான் வந்து முன்னாடி எம்டி அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண போறேன். எம்டின்றது நத்திங் பட் அது ஒரு சப் டைரக்டரி நேம். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் பண்ணி எக்ஸல் மூலியமா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எம்டி ஸ்பேஸ் எம்ப்ளாயி நேம், இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். இதையுமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே எம்டின்னு மேனுவலாக போயிட்டு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஃபிளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி நான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக்கிங் கண்ட்ரோல் இ தான் வந்து ஃபிளாஷ் ஃபில்லோடைய ஷார்ட் கட்டு. ஃபிளாஷ் ஃபில் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அது வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபிளாஷ் ஃபில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, எல்லாத்துக்குமே நான் எம்டின்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரீநேம்டு லிஸ்ட்டை நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி நோட் பேட்ல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை சேவ் ஆஸ் கொடுத்து ஒரு பேட்ச் ஃபைலா நான் கிரியேட் பண்றேன். ஸோ 1.bat. நான் ஏன் 1 போட்டேன்னா அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதனால நான் 1 போட்டேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். அதனால நத்திங் கோயிங் டு பி சேஞ்ச்டு. ஸோ .bat பேட்ச் ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன், அதனால .bat அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ண ஃபோல்டரில் போயிட்டு அந்த ஃபைல் பார்க்குறேன். இங்கே பாருங்க 1 அப்படின்றது இருக்கு. இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணாலே ஃபோல்டர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். பாருங்க 14 எம்ப்ளாயிஸோடைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ இதே டைம் தான் எடுக்க போகுது. 1000 எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, 2000 எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, அப்படியே டைம் எடுத்தாலும் ஒரு 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே ரன் ஆயிடும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.